ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பேங்க் ஆஃப் பரோடா ஆண்ட்ராய்ட் மொபைல்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். பிஓபி வேர்ல்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய Play Storeல வந்து இப்போ அவைலபிளா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன வந்து சரியான முறையில நம்மளுடைய மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி, சரியான முறையில ஆக்டிவேஷன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரிவ்யூ வந்து தெளிவா நான் சொல்லப் போறேன். சரியான முறையில ஃபாலோ பண்ணி, உங்களுடைய மொபைல்ல இந்த பிஓபி வேர்ல்டு அப்ளிகேஷன வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, மினி ஸ்டேட்மெண்ட் அண்ட் மொபைல் ரீசார்ஜ், டிவி பில் பே அண்ட் இபி பில் பே இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதில குடுத்துருக்காங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய பேங்க் சைட்லயே குடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால, உங்களுடைய மணி ஏதாவது தவறுதலா நீங்க யாருக்காச்சும் சென்ட் பண்ணிட்டாலோ, இல்லன்னா ஏதாவது ஹேக் ஆயி சம்திங் உங்களுடைய அமௌண்ட் வந்து கட் ஆயிருந்தாலும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் சைட்லருந்து குடுக்கக்கூடிய இந்த பிஓபி வேர்ல்டு அப்ளிகேஷனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குடுப்பாங்க. இந்த மாதிரியான மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், பிரைவேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து Play Storeல நெறையவே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பேங்க் சைட்ல இருந்தே குடுக்கக்கூடிய அதாவது நம்ம என்ன பேங்க் யூஸ் பண்றோமோ, அந்த பேங்க்ல இருந்தே அவங்க சொந்தமா உருவாக்கி நம்மளுக்கு அவைலபிளா குடுக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன பயன்படுத்துறது மூலியமா நீங்க சேஃப் அண்ட் செக்யூராவும் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி பேங்க் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இன்னும் ஆன்லைன் சர்வீஸ் பத்தின நெறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து போடப் போறோம். நம்மளுடைய வீடியோ புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Play Storeல ஃபர்ஸ்ட்டு பிஓபி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய மொபைலில் Play Store ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கே சர்ச் பாரில் பிஓபி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பிஓபி வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த சஜஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்ல இந்த பிஓபி அப்படின்ற லோகோ போட்டு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்துட்டு ஸோ அந்த அப்ளிகேஷன் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. உங்கள் மொபைலில் எங்கே இருக்குதுன்றதை வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ பிஓபி வேர்ல்டு மேனேஜ் யுவர் ஃபோன் கால்ஸ். ஸோ பயப்படாமல் நம்ம ஹலோ கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். ப்ராசஸ் பிஓபி பற்றின இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ பேங்க் ஆஃப் பரோடா டிஜிட்டல் அக்கௌண்ட்டு, ஸோ லோன் அப்ளை பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தேர்ட் ஒனில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாரு லாகின், இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கிராண்ட் லொக்கேஷன் பர்மிஷன், ஸோ கம்பல்சரி வந்து நம்ம மொபைலில் லொக்கேஷன்ஸ் வந்து ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்துக்கலாம். வேர்ல்டு சென்ட் வியூ மெசேஜஸ், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்ஸ் வந்து சில எஸ்எம்எஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மொபைல் ஆட்டோ வெரிஃபிகேஷன்ஸ்க்காக மெசேஜ் வந்து அலோவ் கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அலோவ் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து பிஓபி பேங்க்கில் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஃபோனில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மொபைலில் 2 சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 2 சிம்மில் எந்த நம்பர் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் சிம் 1ஆ சிம் 2ஆ அப்படிங்கிறத வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம் 2ஆக இருந்தால் ஆப்ஷன் காமிக்குவாங்க சிம் 1 சிம் 2ன்னு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம் இருக்கிறதுனால நான் சிம் 1 அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய மொபைல் இந்த நம்பர் தானா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய மொபைல் நம்பரை வந்து ஓடிபி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணியிருக்கு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ஒரு முறை வெரிஃபிகேஷன் பண்ணி, ஓடிபி சென்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ண உடனே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் சைட்ல குடுக்குறேன் பாருங்க. இந்த மாரியான ஒரு காலம் வரும். 3 காலம்ஸ். ஸோ இந்த காலம்ஸ் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் காலம்ல உங்களுடைய பேங்க் சைட்லேருந்து குடுக்கக்கூடிய அந்த பேங்க் புக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கவுண்ட் நம்பரை வந்து அதில டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் காலம்ல. அண்ட் செகண்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டுடைய கடைசி 6 டிஜிட் ஏடிஎம்ல பாருங்க. ஸோ அந்த நம்பர்ல வரிசையா இருக்குது இல்லைங்களா? அதில கடைசி 6 நம்பர் வந்து இதில வந்து இந்த செகண்ட் காலம்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் காலம்ல கார்டுடைய வேலிடிட்டி, அதாவது கார்டு கீழ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. வேலிடிட்டி த்ரூ அப்படின்னு குடுத்து மந்த் அண்ட் இயர், அதாவது உங்களுடைய கார்டு எந்த இயர் வரைக்கும் இந்த கார்டு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மந்த் அண்ட் இயரை வந்து இந்த தேர்ட் காலம்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிக்கிட்டு சப்மிட் குடுத்துக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் இந்த 2 காலம் குடுத்துருக்காங்க பாருங்க. மேல டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆப்ல இருந்து பணம் சென்ட் பண்ணும்போது 4 டிஜிட் டைப் பண்ணுவீங்க இல்லைங்களா? பாஸ்வேர்டு. அந்த 4 டிஜிட் வந்து உங்களுக்கு புடிச்ச நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த 4 நம்பர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல டைப் பண்ணிக்கோங்க. பணம் சென்ட் பண்றதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ டைப் பண்ணிட்டு கீழ கன்ஃபார்ம் குடுத்துக்கோங்க. நீங்க டைப் பண்ணிக்கிற பாஸ்வேர்ட் திரும்பவும் டைப் பண்ணணும். அதாவது கரெக்ட்டா இருக்குதா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்துட்டு அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேங்க் ஆஃப் பரோடா உடைய பிஓபி வேர்ல்ட் அப்ளிகேஷன நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன்ல ஓப்பன் பண்ணும்போது, அந்த அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்ட். அதாவது ஆப்ப யாருன்னா ஓப்பன் பண்ணாங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் போட்டா தான் ஆப்பே ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ண பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா, பணம் சென்ட் பண்றதுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புடிச்சிருக்கக்கூடிய 4 டிஜிட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணம் சென்ட் பண்றதுக்கான பாஸ்வேர்டும், இந்த அப்ளிகேஷன் இந்த ஆப்பே ஓப்பன் பண்றதுக்கான பாஸ்வேர்டும் வேற வேற மாரி டைப் பண்ணிக்கோங்க. ஒரே மாரி டைப் பண்ணா ரிஜெக்ட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணது பணம் சென்ட்றதுக்கான பாஸ்வேர்ட். ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அத தனியா எழுதி கூட வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய 4 டிஜிட் பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட திரும்பவும் என்டர் குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்துட்டு சப்மிட் குடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ப எல்லா விதமான ஆக்டிவேஷனும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், புதுசா நம்ப அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த பாஸ்வேர்ட் இந்த இடத்துல என்டர் பண்ணா தான் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட இப்போ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ண உடனே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாப் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹை சிம்பிள் போட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய பேலன்ஸ் வந்து இதிலே காமிச்சிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் செக் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த பாஸ்புக் இருக்குது இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்புக் ஆப்ஷனை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் டேட் பை டேட்டாக நம்மளுக்கு வந்து மணி டிரான்சாக்ஷன் ஆனது எல்லாமே இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேட்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் வீக் ஆர் திஸ் மந்த் இல்லைனா டோட்டலாக இந்த இயர் வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணுன்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷன் எதுவோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு திஸ் மந்த்து அப்படின்னு செகண்ட் ஆப்ஷனில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த மந்த் நம்மளுக்கு டெபாசிட் ஆன எல்லா ஹிஸ்ட்ரியும் அண்ட் டிரான்சாக்ஷன் ஆன எல்லா ஹிஸ்ட்ரியும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு ஸோ பண்ணிவிட்டு இங்கே பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆப்ஷன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டு ரீசார்ஜ். ஸோ இது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் டு பே. ஸோ நாம் எந்த அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோமோ அந்த அமௌண்ட்டு இங்கே வந்து காட்டுறோம். ஸோ பக்கத்துலேயே ப்ராசஸ் டு பே அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானை வந்து இங்கே சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேக் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி பில் பேலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ். ஸோ இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டிவி பில் பே பண்ணுறதுக்கான ஸோ ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ரேட்டர் அண்ட் கீழே எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் டிவிக்கும் பில் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிவி பில் பேயிங் அண்ட் மொபைல் ரீசார்ஜ் இன்னும் இபி பில் பே இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா வந்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பிஓபி அப்ளிகேஷனை உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஸோ எப்படி சரியான முறையில் ஆக்டிவேஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ், பிஓபி வேர்ல்டு அதாவது பேங்க் ஆஃப் பரோடா மொபைல் பேங்கிங் வந்து சரியான முறையில் ஆக்டிவேஷன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். பை பை.